கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற எனது அருமையான சகோதரிகள் யாவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கிரியைகள். கிரியைகள் என்று சொல்லப்படுகிற பொழுது செய்கை, அதாவது செயல் என்ன என்பதை நாம் சில வசனங்கள் அடிப்படையில நம்ம தியானிக்கலாம். வெறும் விசுவாசம் 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 என்று சொல்லி நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், பல செயல்பாடுகளை கர்த்தரை சார்ந்து கர்த்தரை துதித்து பாடி இப்படி பல காரியங்களை செய்கிறோம். ஆனா அது வெறும் விசுவாச வார்த்தையோட இல்லாதபடி செய்கை வடிவில, அது கிரியைகள் வடிவில எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்ன்றது வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டு பகுதியிலே நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். குறிப்பா கிரியைகள் என்று சொல்லப்படுகிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 28, 29 இதை வாசித்து பார்க்கிற பொழுது கிரியைகள் என்று எதை குறித்து சொல்லுகிறார், அப்படி என்றால் என்ன என்று அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க பென்சிலோ பேனாவோ இருந்ததுன்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல நீங்க நம்ம அந்த வசனத்தை மாத்திரம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. பிறகு நீங்க எப்பொழுது ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து மீண்டுமாக நீங்க கடந்து போகும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். யோவான் 6வது அதிகாரம் 28, 29 வசனங்கள் படிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். இங்க கவனிங்க, சீஷர்கள் எல்லாம் 12 பேர் அவரோடு கூட இருக்காங்க. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு புல்தரையில உட்கார வைத்து பந்தி பந்தியாக 50 பேரா 100 பேரா உட்கார வைத்து அந்த ஒரு சிறு பையனிடத்தில் இருந்த 5 வார்கோதுமை அப்பத்தையும் 2 சிறு மீன்களையும் அவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்து அதை வானத்தை நோக்கி அவர் ஜெபம் செய்து பிட்டு சீஷர்களிடத்துல கொடுத்து சீஷர்கள் மற்ற மக்களுக்கு கொடுக்கறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். அது எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவரிடத்துல அவரு எல்லா சீஷர்களும் வராங்க. அவரு அந்த சீஷர்கள் எல்லாம் கடல்ல படகுல போயிட்ட பிறகு அவர் நடந்து வந்து அவர்கள் மத்தியில அந்த படகுல அவர் அமர்ந்து கொள்ளுகிறார். அப்போ அவரிடத்துல சம்பாஷணை நடக்குது. இந்த சம்பாஷணை நேரத்துலதான் இங்க சொல்றாரு சீஷர்கிட்ட, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சீஷர்கள் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. நாங்க ஆண்டவருக்கு உகந்த செய்கைகள், அதாவது செயல்பாடுகள், நாங்க என்ன செய்ய வேண்டும், என்ன கிரியைகள் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அவர் அனுப்பினதுன்னு சொன்னா பிதாவாகிய தேவன் அனுப்பினவரை. யார் அனுப்பினாரு? கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த அனுப்பினவரை விசுவாசிப்பதே, நீங்க நம்பிக்கை கொள்வதே. அதாவது காணக்கூடாதவரை நாம கண்டது போல விசுவாசிக்கிறோமே, அதுதான் அந்த விசுவாசம். ஆக அப்படிப்பட்ட விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது கிரியைகளிலே நடப்பிக்கிறவர்களாய், நீங்கள் செயல் வடிவில் அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றார். இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க வெறுமனே நான் கடவுளை ஆராதிக்கிறேன், கடவுளை துதிக்கிறேன், கடவுள் எனக்கு நன்மை செஞ்சார், கடவுள்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், கடவுள்கிட்ட நான் வேண்டுதல் பண்ணேன், இப்படி செஞ்சேன், அவர் எனக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு வெறும் ஒரு மாயை தோற்றத்தை போல நாம இருக்கக்கூடாது. இப்ப உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா,
கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவங்க ஒரு பொருளை காமிப்பாங்க, ஒரு பொம்மையை காமிப்பாங்க, ஒரு கட்டையோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்ற. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சமீப காலமெல்லாம் இப்போ இந்த பிஜேபி ஆளுகை செய்கிற இந்த 10 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆடு மாடு மிருகங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ உயிருள்ள ஜீவனெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கூட இப்போ அதை ரொம்ப அவங்க மனசுக்கு பரிசுத்தமாக்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கடவுள் சார்ந்தது அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும்னு சொன்னா அந்த உலக மக்கள் இப்ப சினிமா நடிகர்கள் அவங்க எல்லாம் சினிமா நடிச்சுட்டாங்கன்னா அதுல அந்த பேனர் வச்சு அதுல பாலை ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க. இப்படி அவங்களுடைய பார்வையில ஏதோ ஒன்றை வைத்து அதுதான் எனக்கு கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா நாமெல்லாம், அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படி அல்ல. அது ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அப்படி சொன்னா அது பெரிய தவறு, குற்றம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். கிரியைகள் செய்ய வேண்டும். கிரியைகளினாலே நான் கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்துவை சாயலை நான் அடைந்திருக்க வேண்டும். என் முகத்தை பார்க்கிற பொழுது இவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு நீங்க கிறிஸ்தவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை பார்க்கும்போது, உங்களுடைய பேச்சை பார்க்கும்போது, உங்களுடைய செய்கைகளை நீங்க நடந்து கொள்ளுகிற காரியங்களை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கிரியைகளிலே வெளிப்படுத்துங்கள் என்று சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றார், கவனிங்க. யோவான் 7:7 உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு கிறிஸ்தவனாகவோ கிறிஸ்தவளாகவோ நம்ம இருக்கிறோம்னு சொன்னா இந்த உலகம் பொதுவா என்ன சொல்லுது, என் நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் பகைக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், ஆலயத்துக்கு போறேன், எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடினேன், வசனம் சொன்னாங்க, நான் கேட்டுட்டு வந்துட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவள், அவ்வளவுதான். அப்படின்னா உங்களை யாரும் பகைக்க மாட்டாங்க. நிச்சயமா யாரும் உங்ககிட்ட எல்லாரும் ஸ்நேகமே பண்ணுவாங்க. ஏன்னா உலகத்தின் மக்களை போல நீங்க கொஞ்சம் ஒரு 10% நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க, அதனால பார்க்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவினுடைய கிரியைகளை நீங்க எப்ப வெளிப்படுத்துறீங்களோ, அதாவது கிறிஸ்துவ உங்களின் முகத்துல, உங்களுடைய செய்கையில, உங்களுடைய நடத்தையில எப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் காண்கிறார்களோ அப்பொழுது உங்களை பகைக்க ஆரம்பிச்சிடுவாங்க மக்கள். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் செயல் வடிவிலே கிரியைகளினாலே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறபடியினாலே நீங்க பகைக்கப்படுறீங்க. ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பகைக்கப்படல, நான் என்ன பகைக்கிறாங்க, அதாவது என் நாமத்து நிமித்தம் தான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அதே போல உங்களை பகைக்கல, என்ன பகைக்கிறாங்கன்ற. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால். அந்த உலகத்தின் மக்கள் வெறும் பொம்மையும் கல்லும் கட்டையும் வச்சுட்டு கடவுள் என்று ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி நான் காண்கிறபடினாலே, நான் சொல்லுகிறபடினாலே என்ன அவங்க பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார். யோவான் 9:4 பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நல்லா கவனிக்கணும், இதனுடைய உள்ளான அர்த்தம் கவனிங்க. பகற்காலம் இருக்க மட்டும் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வல்லமையான செயல்பாடுகள் இந்த பூமியில இருக்கும் பொழுது அது பகற்காலமா இருக்கிறது. இப்ப பகல்காலம், இது கிருபையின் காலம் நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இது பகல் காலம். காரணம் என்னன்னா, இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையான அந்த வசனங்கள் உலகம் எங்கும் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அது கிரியைகளிலே நடத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு பகற்காலமா இருக்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அது எந்த காலம் சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அந்தி கிறிஸ்துவின் காலம், அது உபத்திரவத்தின் காலம், அதுதான் அது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், இருள் சூழ்ந்த ஒரு காலம். அது நம்ம எல்லாம் கிரியை செய்ய முடியாது, நம்ம செயல் வடிவுல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியாது. நம்ம செய்யற நடந்து கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சாயலில் இருக்க முடியாது. அப்பெல்லாம் முடிந்த மட்டும் மறுதளித்துருவாங்க.
இல்லைன்னா ஜீவனை விட்டுருவாங்க. அந்த மாதிரியான காலம் தான் இருள் சூழ்ந்த காலம். அதுதான் சொல்றாரு, பகற்காலம் இருக்க மட்டும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற, சொல்லப்படுகிற, வெளியரங்கமாக நடந்து கொள்ளுகிற அந்த காலம் பகற்காலம். ஒருவனும் அதை சொல்லக்கூடாதபடி தடை செய்யக்கூடிய காலம் தான் அது இருள் சூழ்ந்த காலமா இருக்கிறது என்று சொல்ல. அப்ப அந்த காலத்துல வந்து கொண்டிருக்கிறது மிக சிறுவா. அதான் யோவான் 9:4 சொல்றாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்ப அந்த காலம் நமக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்துல அது வந்துரும். அந்த இருள் சூழ்ந்த காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, உபத்திரவத்தின் நாட்கள் வந்துவிடும். அதற்குள்ள நீங்க என்ன பண்ணணுமா, யார் உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், நாம எல்லாம் என்ன பண்ணணுமா, கிரியைகளிலே ஆண்டவரை வெளிப்படுத்தணும். நம்ம தெருவுல நின்று இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு வருகிறார் அப்படின்னு வார்த்தையில மட்டும் சொல்லிட்டா போதாது, அதையும் சொல்லணும். அதை காட்டில நம்ம கிரியைகள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்ம வாய் திறக்காமலே நம்மள மத்தவங்க சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 1:10 கொலோசியர் 1:10 சொல்றாரு, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக இருப்பது அவசியம். அப்ப கனிகளினாலே நம்முடைய வெறும் வார்த்தை ஜாலத்துல மட்டும் கடந்து போயிட்டா போதாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், நான் பாடிட்டேன், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டேன், நான் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முழங்கால நின்று அப்படின்னு இந்த வார்த்தையில மட்டும் சொல்லிட்டா போதாது. சகலவித நற்கிரியைகளுமாகிய நல்ல கிரியைகளின் மூலமாக கனி கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்திற்கு கனி உள்ள மரமா நம்ம இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அததான் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான செயல்பாடுகளை, கிரியைகளை, செய்கைகளை நாம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் செய்து காமிக்கிறோம். இந்த பூமியை விட்டு நம்ம எல்லாம் மறைந்து போயிட்டோம்னா அப்ப ஒன்னும் செய்ய முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இந்த பூமியிலே நம்ம ஜீவனோட இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த முடியும். அருமையா பெரிய மூத்த சீஷனாகிய பேதுரு எழுதுகிறார் அவருடைய புத்தகத்துல முதல் அதிகாரத்துல, முதல் 1 பேதுரு 1:17 அங்க ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, கவனிங்க. 1 பேதுரு 1:17, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர் நமது ஆண்டவர். நியாய தீர்ப்பு நாட்களிலே, கடைசி நாட்கள், அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப அவருடைய நியாயம் தீர்க்கிற அந்த நாட்களிலே எதை அவருக்கு முக்கியப்படுத்துகிறாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம வாழ்கிற பொழுது நான் பிரசங்கம் பண்ண 100 பிரசங்கம் பண்ணேன், 100 அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சாட்சியா சொன்னேன், என் சாட்சியை கேட்டு எத்தனையோ பேர் மனம் திரும்பினாங்க, என் பிரசங்கத்தை கேட்டு எத்தனையோ மனம் திரும்பினாங்க, என் வாழ்நாளில 200 பாடல்களை பாடி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்திருக்கிறேன். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாம் அவசியம்தான், அதெல்லாம் ஒன்னும் வேண்டான்னு ஆண்டவர் சொல்லல. அவைகளெல்லாம் முக்கியம். இந்த அதிகால நேரத்துல 4 மணிக்கு எழுந்து நான் ஆயத்தமாகி 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நாங்க இப்படிப்பட்ட ஜப கூடுகையும் மக்களுக்கு போதனையும் அவரை மகிமைப்படுத்தி பாடல்களும் துதியும் சோத்திரமா நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் ஆண்டவருக்கு அவசியம். அதே நாமளும் அதுல வளர்ந்து கொள்ளுகிறோம், ரொம்ப நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல கிரியைகள் மூலமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். கிரியைகள் மூலமாக இந்த உலகத்துல நம்ம நடந்து கொள்ளணும். அதை வைத்துதான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறாராம் பாருங்க. பேதுரு எழுதும் போது சொல்றாரு, பட்சபாதம் இல்லாமல் எந்த விதமான ஏற்ற தாழ்வு, இவர் நல்லவரு, இவர் கெட்டவரு, இவர் எனக்கு சார்ந்தவரு, இவர் என்ன சாராதவரு அப்படின்னு சொல்லி பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். அப்ப நான் என்ன இந்த உலகத்துல கிரியைகளின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினேனோ அதன் அடிப்படையில எனக்கு நியாய தீர்ப்பு அங்க இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, நல்லா கவனித்து பாருங்க.
ஆண்டவருடைய வசனம் நமக்கு எவ்வளவாய் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது பாருங்க. அப்ப இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிற கேட்கிற நீங்களும் நானும் மிக மிக ஜாக்கிரதையா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். வாயே பேச முடியாத ஒரு ஊமையா இருக்கிறான், வாய் திறக்க முடியாத வேற ஏதாவது ஒரு காரணத்தினால அவன் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எப்படி கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியும்? நல்லா யோசித்து பாருங்களேன். நேற்றைய தினத்துல கூட இரவு ஒரு 9:30 மணிக்கு ஒரு பிரசங்கத்தை செய்ய முடிய இருந்தது. அந்த பிரசங்கத்துல நான் அடிக்கடி நினைக்கிறது, அந்த ஒரு பிள்ளை பல்லாவரத்துல இருந்து ஒரு பெண் பிள்ளை, ஒரு அருமையான மகள் போன் பண்ணுவா எனக்கு. அவ ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை என்ன கூப்பிடுவா, அங்கிள் எனக்கு எங்க குழுவுல நீங்க ஒரு செய்தி கொடுங்கன்னு. அந்த பிள்ளைக்கு 2 காலும் நடக்க முடியாது, ஊனமுற்ற ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை. 2 காலும் வீல் சேர்ல தான் போகும், வீல் சேர்ல தான் வரும். ஆனா அந்த பிள்ளை ஒரு குழுவை இணைத்து அதுல பலரை கூட்டி இணைத்து இப்ப நீங்க நடத்துறது போல அந்த பிள்ளை நடத்துறா. அதுல நம்ம மாதத்திலேயே உள்ள 1.5 மாதம் 2 மாதத்துக்கு கழிச்சோ ஒரு எப்பயோ கூப்பிடுறாங்களோ விருப்பப்பட்டு நான் ஜாயின் பண்ணுவேன். அப்ப பாருங்க, நான் யோசிக்கிறேன், நம்ம கை கால்லாம் நல்லா இருக்குது, கண் பார்வை நல்லா இருக்குது, நல்லா பேச முடியுது, செவி நல்லா இருக்குது, என்னுடைய சரீர அங்கவீனங்கள்லாம் நல்லா வச்சிருக்கிறேன். ஆனா அவளை விட நான் அதிகமா செய்யலன்னு தான் நான் யோசிப்பேன். அவளுக்கு ஒரு குறை இருந்தும் அவள் ஆண்டவரை கிரியைகளினாலே தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறாள். இன்னொரு சகோதரர் எனக்கு தெரியும், தாம்பரத்துல இருக்கிறாரு, 2 காலும் இதே போல இயலாது. அவர் வீல் சேர்ல தான் பல கிராமங்களுக்கு தன்னுடைய கார்ல போயிட்டு அநேக சபைகளிலே பிரசங்கிக்கிறாரு. அப்போ குறைவுள்ள ஒரு மனிதன் தன்னால முடியாது என்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில அநேக கிராமங்களிலே, திருச்சபைகளிலே, தெருக்களிலே நின்று அந்த வீல் சேர்லயே உட்கார்ந்துகிட்டு தேவனை ஆராதனை செய்து அவர் மகிமைப்படுத்துகிறார். இது அவருடைய வாயிலிருந்து வருகிற பிரசங்கத்தை காட்டிலும் அவர் செயல் வடிவு, அதாவது இந்த இயலாம நிலையில செய்யறாரு பாத்தீங்களா, அதான் செயல், அதுதான் கிரியை. இந்த கிரியை ஆண்டவர் கவனிக்கிறார். அப்போ அதுதான் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறது என்று அந்த வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் அதே 2வது அதிகாரத்துல 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:12, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அந்த பேதுரு எழுதுறாரு, உலகம் உங்களை தவறா பேசக்கூடாதபடி, உலகம் உங்களை வெறுக்காதபடி, உலகம் உங்களை குற்றப்படுத்தாதபடி உங்களுடைய நற்கிரியைகளை அவர்கள் காணணும். அந்த ஒருத்தர் இப்ப சீஷர்கள் 12 பேர்ல யோவான் என்கிறதான சீஷர், அவர்தான் இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சீஷர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பிடிக்கும் பொழுது, அந்த தோட்டத்துல அவரை பிடிக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் சிதறடிச்சு ஓடிடுறாங்க. அப்ப ஓடிட்ட பிறகு அவரை பிடிச்சு கொண்டு போறாங்க, கைது பண்ணி கொண்டு போறாங்க. அப்போ அந்த கொண்டு போய் அவரை விசாரணைக்கு வைக்கும் பொழுது பேதுருவும் அந்த மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் சொல்லப்பட்டிருக்கும், யோவான் சொல்லப்பட்டிருக்காது. அந்த 2 சீஷர்களும் அவரை பின்பற்றி பின்னாலேயே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மார்பிலே சாய்ந்த சீஷனுக்கு அந்த சிறைச்சாலையினுடைய தலைவன் தெரிந்தவரா இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து உள்ள போன உடனே இந்த சீஷனும் கூடவே உள்ள போயிட்டாரு, அவரை விட்டுட்டாங்க. ஆனா பேதுரு போகும்போது பேதுருவை விடல. உடனே அவர் திரும்பி என்ன பண்றாரு, அந்த சீஷன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் ஆகிய யோவான் சொல்றாரு, இவரும் என்னோட கூட இருந்தவர், அவருக்கும் உள்ள அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் உள்ள அனுமதிச்ச பிறகுதான் அவர் பேதுரும் உள்ள போறாரு. அப்புறம் நடக்கிற சம்பாஷணை, அவரை மறுதளிக்கிறார், 3 முறை மறுதளிக்கிறாரு. அப்புறம் கோழி சேவல் கூவுது, இப்படி எல்லாம் சம்பாஷணை நடக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன் நான், நல்ல கவனிங்க, இந்த யோவானுடைய கிரியைகள் அவருக்கு எதிராக இருக்கிறவங்க கண்டிருக்கிறாங்க, அவருக்கு விரோதமாய் செயல்பட்டவங்க எல்லாம் கண்டிருக்கிறாங்க. அதுதான் அங்க முக்கியம். விரோதமா இருந்தவர்கள் கூட, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இருந்தவர், அதே சமயத்துல சீஷர்களுக்கும் விரோதமா இருந்தவர்களும் இவர்களை கண்டிருக்கிறாங்க. ஆனா இவருடைய கிரியை எப்படி இருந்ததா, அந்த யோவானுடைய கிரியை மற்றவர்களை ஈர்க்கும்படியா இருந்தது. அதனால தான் அவரை சுலபமா அந்த அரண்மனைக்குள்ள உள்ள விட்டாங்க, விசாரணை செய்யற இடத்துல. அப்போ நம்மளுடைய கிரியைகள் கூட நம்மளுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் நிமித்தம்
சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நாம வார்த்தையை காட்டிலும் நம்முடைய கிரியைகள் இந்த உலகத்திற்கு முக்கியமா இருக்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல ரொம்ப அழகா இந்த யோவான் எழுதுறாரு. இந்த யோவான் தான் முக்கியப்படுத்துறாங்க இந்த வேதாகமத்துல. நல்ல அழகா எழுதுறாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதுதான் உலகம் எடுத்துக்கும். நம்மளுடைய கிரியினால, செயல் வடிவில செய்யப்படுகிற காரியங்களினாலும் நம்முடைய அன்பினாலும், எல்லாவற்றிலும் அன்பு அன்பு அன்பு. இந்த அன்பு இருக்கிறதே, அது எல்லாவற்றிலும் முக்கியப்படுத்தப்படுகிறது. அந்த யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல அந்த அன்பை குறித்து நமக்கு நல்லா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அன்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி, இந்த அன்பினால நீங்க என்ன பண்ணணுமா, இந்த உலகத்திற்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தரை நாம அணிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய செயல் வடிவில கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் என்று அங்க திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதை நம்ம அறிய முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தினது 20:12, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்று கடைசியில வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிரியைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வார்த்தையின் ஜாலத்தினால மட்டுமல்ல, கிரியைகளினால் இந்த உலகத்திற்கு ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில நாம் அறிந்து இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.
பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா. இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.